முதல் மைக்ரோசிப் காப்புரிமை பிப்ரவரி 6, 1959 ஆண்டில் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பொறியாளர் ஜாக் கில்பி உலகின் முதல் ஒருங்கிணைந்த சுற்று காப்புரிமையை பதிவு செய்தார். அதற்கு முன் மின்னணு சாதனங்கள் பல தனித்தனி கூறுகளால் உருவாக்கப்பட்டதால் அவை பெரிய அளவில், அதிக செலவில் மற்றும் குறைந்த நம்பகத்தன்மையுடன் இருந்தன. ஜாக் கில்பியின் யோசனை பல மின்னணு கூறுகளை ஒரே சிறிய தளத்தில் ஒருங்கிணைப்பதே ஆகும். இதன் மூலம் சாதனங்களின் அளவு மிக குறைக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த சுற்று டிரான்சிஸ்டர் எதிர்ப்பு, மின்தேக்கி போன்ற கூறுகளை ஒரே சிப்பில் இணைத்தது. மைக்ரோசிப் கண்டுபிடிப்பு மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இது கணினிகள், தொலைத்தொடர்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மின்னணு சாதனங்கள் அதிக வேகத்தில் செயல்படவும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தவும் தொடங்கின. 1959 பதிவு செய்யப்பட்ட இந்த காப்புரிமை நவீன கணினி மற்றும் டிஜிட்டல் உலகத்தின் அடித்தளமாக அமைந்தது. பின்னர் இந்த தொழில்நுட்பம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு சிறியதிலிருந்து மிகச்சிறிய அளவிலான சிப்புகள் உருவாக்கப்பட்டன. ஜாக் கில்பியின் பங்களிப்பிற்காக அவர் 2000 ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். இன்று ஸ்மார்ட் போன், கணினி, செயற்கைக்கோள், மருத்துவ சாதனங்கள் போன்ற அனைத்திலும் பயன்படும் மைக்ரோசிப்புகளின் ஆரம்பமாக 1959 ஆண்டின் இந்த காப்புரிமை விளங்குகிறது.